நான் சஃபிட்ட வந்துடுறேன். டாக்டர் சஃபி இஷ்டத்துக்கு பேசாதீங்க. சரி டாக்டர் சஃபி, மாநில உரிமை காக்க என்னென்ன பிரச்சனைகள்? இந்திரகுமார் தெண்டு முக்கியமாக 4 விஷயத்தை பட்டியலிட்டார். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நாளை கொண்டாடவிருக்கும் பிறந்த நாளுக்கான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், திமுக என்றுமே தமிழ்நாட்டுடன் துணை நிற்கும். இப்போ ஜி.கே. நாகராஜ் சார் பேசுகிற போக்கில் தமிழ்நாட்டில் தமிழே இல்லை, தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் நான் உங்களை இடைமறித்தேன். நீங்களும் அதை சொல்லலைன்னு சொல்லிட்டு சொன்னேன். தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006 யார் கொண்டு வந்தது என்பது வரலாறு. தமிழ் கற்றல் சட்டம் என்பது நாம் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பிராந்திய மொழிக்கான சட்டத்தை கொண்டு வந்தது தமிழ்நாடு. இதையும் தெரியாமல் உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அவர். நீங்களும் அனுமதிச்சிருக்கீங்க. அதை 3 தடவை சொல்லிட்டேன். அதுக்கான இல்லை ஒரு நிமிஷம். தம்பி இந்திரகுமார் பேசும்போது சொன்னார், ஜி.கே. நாகராஜனை நாளைக்கு என்ன பண்ணணும்னா அவர் இருக்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அரசு இருங்க ஒரு நிமிஷம், ஏன் பதட்டம் இருங்க, அவர் இருங்க பதட்டம் ஏன் இருங்க, என்னன்னா அவர் இருக்கக்கூடிய ஊர்லயோ அவர் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சித்தூர்லயோ போயிட்டு ஒரு அரசு பள்ளி உள்ள போய் அங்க எத்தனை அங்க எத்தனை ஒவ்வொரு கிளாஸ்லயும் எத்தனை தமிழ் மீடியம் இருக்குது, எத்தனை இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற குழந்தைங்க தமிழ் மொழி எவ்வளவு படிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரட்டும். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இப்போ பயிற்றுவித்தல் மொழி அறிவியல் தமிழாக மாறிவிட்டது. MBBS உள்பட தமிழில் பயிலக்கூடிய விஷயத்தை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்குது. இது அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு பேசினாரு. இவரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோல் கோல் சே பாத் கரோனைன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னாரு. அமித்ஷா அவர்கள் தான் கோல் கோல் சே பாத் கர்ற ஆளு சார். அவரு தான் வழக்கமா அது பாருங்களேன், 2014 இருந்து இன்னைக்கு வர சொன்ன அதே உடஞ்ச ரெக்கார்டை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த தடவை கோயம்புத்தூர்லையும் எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் மேல பிரச்சனையா இல்ல அவரு மேல பிரச்சனையான்னு தெரியல எங்களுக்கு. அதனால அவரு எங்க முதல்வரை பத்தி சொல்ல வேண்டிய எந்த விஷயமும் இல்லை. இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னாரு நாகராஜன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் இருக்குதா? நீங்க தமிழ்நாட்டு எல்லைகளான கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஷொரனூர் பார்டருக்கு போங்க, இல்லைன்னா திருவாண்டரம் பக்கத்தில் இருக்கிற நாகர்கோவில் எங்க ஊர் பார்டருக்கு வாங்க, ஒசூர் பக்கத்தில் போங்க, இந்த பக்கம் ஆந்திரா பார்டர் சித்தூர் பக்கத்தில் போங்க. எல்லா பள்ளியிலையும் அந்தந்த பிரதேசத்துக்கான அங்க வாழக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுக்கான மொழி பள்ளிக்கூடம் இருக்கு. சென்னையிலே கூட இருக்கு. அதை அவர் பார்க்காம சுத்திட்டு இருக்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் தமிழ்நாடு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நீங்க இல்ல நாகராஜ் சார் நீங்க பேசும்போது ஒரு திமுக பிரதிநிதியா நான் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாகரிகம் இல்லாம நீங்க நடுநடுல பேசுறது எவ்வளவு பெரிய தவறு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மற்றவங்களுக்கு நாகரிகம் எடுக்கும்போது அந்த நாகரிகம் உங்களுக்கு வேணும். என்ன நாகரிகம் இப்ப சொல்றேன் ஆல்ரெடி நான் பதில் கொடுத்துட்டேன் சார். லிங்குஸ்டிக் மைனாரிட்டில இரு மொழி தான், அவங்க தாய்மொழி இருக்கு. ஒவ்வொருத்தரா பேசுறாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒவ்வொருத்தரா பேசுறாங்க நாகராஜ் சார். இல்ல ஒவ்வொருத்தரா நாகரிகத்தை இப்ப சொல்றேன். ஒன்னு சொன்னீங்க இல்லையா, ரயில் வராத தண்டவாளத்துல தலையை வச்சாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு விளக்கம் சொல்லவா? அப்பவே எங்க தலைவரா இருந்தார் சார். அப்ப உங்க ஆளு அதே ரயில் டீ வித்துட்டு இருந்தாரு. இதுதான் வித்தியாசம். டீ விட்டு இருந்த ஆளோட கூட்டத்துக்கு அந்த உண்மையான போராட்டத்தோட வடிவம் தெரியாது, அந்த வலி தெரியாது, அந்த உண்மை தெரியாது. சார் நீங்க பேசும்போது நான் பேசல, அந்த நாகரிகத்தை கடைபிடிங்க. ஒவ்வொருத்தரா பேசலாம். நாகராஜ் ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கி போவார். இல்ல தனிப்பட்ட ஒவ்வொருத்தரா பேசலாம். ஒவ்வொருத்தரா பேசலாம். நாகரிகம் ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கி சார் அமைதியா இருங்க. தனிப்பட்ட ரீதியில அவரை தாக்குதல் வேண்டாம். இல்ல கோபால், நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் ஆரம்பிச்சுமா நீங்க சொல்லல, இதோட இது சொல்ல வேண்டிய கடமை. அவர் சொல்லுமா நீங்க சொல்லுங்க. தன்மானம் உள்ளவர் ட்ரெயின்ல பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து தான் போனார் சார். ஓகே நாகராஜ் ஒவ்வொருத்தரா பேசலாம். இன்னைக்கு ஜி.கே. நாகராஜ் இன்னைக்கு தவறா நம்ம கொண்டு போண்டா. இன்னைக்கு கோபால் சார் தெரியும் நினைக்கிறேன். என்ன கேட்டாரா பதில் சொல்ல சார்.
தவறாக நம்ம கொண்டு போகணும் நாகராஜ். தவற கொண்டு போகல மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். நான் அவர் சொன்னதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். திரும்ப அதே தவற அமைதியா இருங்க. அடுத்த நேரத்துல நீங்க பேசலாம். அடுத்த நேரத்துல பேசலாம். கொஞ்ச நேரமாவது பதட்டம் இல்லாம இருங்க. சரி சஃபி, என்னன்னா இன்னைக்கு சயின்ஸ் நான் சொன்னதை நீ உள் வாங்கிக்கல. என்ன பண்ண நாகராஜ் சார் நம்ம ஒரு கண்ணியமான உரையாடலா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். கண்ணியமான உரையாடலா கொண்டு போயிட்டு போய் சொல்றாரு இல்ல வந்து சுத்தி பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு சயின்ஸ் டேல வந்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு, நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னோவேஷனுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்னோவேட்டிவ் இது ரொம்ப முக்கியம், அறிவியலுக்கான முக்கியத்துவம் நம்ம வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு இந்தியும் சமஸ்கிருதமும்? இந்தியில சமஸ்கிருதம் என்ன அறிவியல்? சார் படிக்க சொல்லுங்க சார். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? உங்களுக்கு என்ன பதட்டம்? சேரிக்குள்ள ஏதாவது இருக்குதா? சரி இல்ல பேசுங்க. இந்தி யாரு படிக்கவே சொல்லலையே. இருங்க சார். சமஸ்கிருதம் நாகராஜ் சார் விரும்புகின்ற மொழிதான் கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு. எப்படி இருங்க சார், தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு பேசிட்டு இருக்காங்க. மோடி அவர்களுடைய பேச்சு பிரகாரமே வந்தால், இன்று அவர் உரை பிரகாரமே வந்தால் நாகராஜ் சார் இந்தியிலயும் சமஸ்கிருதத்திலயும் என்ன அறிவியல் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க படிச்சுக்கிறோம். ரெண்டு பேரும் அமைதியா இருந்து ஒவ்வொருத்தரா பேசலாம். நாகராஜ் சார் நீங்க இடைமறிக்காதீங்க. சஃபி பேசும்போது தனிப்பட்ட முறையில தாக்குதல் வேண்டாம், கண்ணியமா சொல்லலாம் விவாதத்தை. அதாவது அதான் சொன்னேன் இல்லையா, இவருக்கு அப்படி என்ன இருக்குது அறிவியல் சார்ந்த விஷயம், ரெண்டு மொழி என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி ஒரு சட்டத்துக்கு நீங்க ஏத்துக்காம இதா வாங்குறது சரியான்னு கேட்டார், நிதியை வாங்குறது. அது உங்க நிதி இல்லை சார், நீங்க கொடுக்க வேண்டியது உங்க கடமை. உங்களை நீங்க வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியது உங்களை எந்த அரசியலும் சொல்லப்படலை, நீங்க கொடுத்துதான் ஆக வேண்டிய என்பது நிர்பந்தம். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் இந்தி வந்து விழுங்கி விட்ட மொழிகளில் வந்து இந்த மைதிலி, பிரஜ்பாஷா, புந்தேல்கண்டி, அவதி, போஜ்புரி, கன்னோஜி, கர்வாலி, கும்மோனி, இந்த மாதிரி எல்லாம் உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்ல இருந்த மொழி இல்ல, இருந்த மொழி போல தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி விழுங்கி விட அனுமதிக்கவே செய்யாது. ஹிந்தியை ஏதாவது ஒரு புள்ளியில கட்டாயப்படுத்தினாங்களா? கட்டாயப்படுத்தலையா? எங்க கட்டாயப்படுத்துறாங்க சொல்லுங்க. பிஎம்சில கட்டாயப்படுத்த மூன்றாவது மொழியா ஹிந்தி தான் இருக்கணும்னு சொன்னாங்களா? மூன்றாவது மொழி ஹிந்தி இல்ல சார், நான் ஒத்துக்கிறேன் சார். நாகர்கோயில், நீங்க நாகர்கோயில் தான் சார். நாகர்கோயில்ல என் குழந்தை வந்து மராத்தி படிக்கணும், போஜ்புரி படிக்கணும் ஆசைப்படுது, இல்ல காஷ்மீரி படிக்கணும் ஆசைப்படுது சார். அது அவங்க தேர்வு செய்யறது சார். என் பொண்ணு நாகர்கோயில்ல காஷ்மீரி படிக்கணும் ஆசைப்படுது சார். காஷ்மீரியோட செய்யறது சார். மத்திய அரசு நீங்க என்ன சொன்னீங்க, ஹிந்தி சொன்னாங்களான்னு கேக்குறீங்க, நான் கேட்கல பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் பொண்ணு நாகர்கோயில்ல உள்ள ஒரு ஸ்கூல்ல படிக்குது, காஷ்மீரி படிக்கணும் ஆசைப்படுது. காஷ்மீருக்கு இவங்க அங்க இது இருக்கா, ஆசை கொடுப்பாங்களா? காஷ்மீரி மொழியை என் குழந்தை கத்துக்கிறதுக்கு அங்க இவங்களால ஆசிரியர் கொடுக்க முடியுமா? டாக்டர் அப்ப என்ன அதுல அப்ப என்ன சொல்லுவாங்க சார்? அப்ப என்ன சொல்லுவாங்க? கல்விக் கொள்கையை காஷ்மீரி இல்ல, நீங்க ஹிந்தி படிங்க, காஷ்மீரி இல்ல சான்ஸ்கிரிட் படிங்க, இவ்வளவுதானே மேட்டர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதின்னு சொல்றாங்க, அதை நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, சரியான விஷயம். அதுக்குள்ள ஹிந்திங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லவே இல்ல. சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இதெல்லாம் இல்ல கோபால் சார், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எல்லாம் தேவையில்லை. இவங்க என்ன செய்வாங்கிறது நமக்கு தெரியாதா? இதுல புதுசா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒண்ணே ஒண்ணு சார். அப்படி நான் கேட்கிறேனே, அப்படி இன் கேஸ் பாஜக அவ்வளவு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க சஃபி சார், மும்மொழி கொள்கையிலயோ தேசிய கல்விக் கொள்கையோ ஹிந்திங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? அப்போ ஹிந்திங்கிற ஒரு வார்த்தை போட்டாதான் நாங்க போராடணுமா? இப்ப ஏன் போராடுறீங்க? உண்மைதான் சார், எங்களுக்கு தேவையில்லை சார், எங்களுக்கு மும்மொழிங்கிறது அவசியம் இல்லை. ஹிந்திய எல்லா ரயில் நிலையங்கள்லயும் தபால் நிலையங்கள்லயும் ஹிந்தி அளிக்கிறீங்க, எங்க கொண்டு வந்து இந்த பிரச்சனையை நிறுத்துறீங்க? நீங்க ஒன்றும் நிறுத்தலை சார். நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய என்ன செய்யறாங்க, நீங்க வந்து ரோட் மேப் போட்டீங்கன்னா நிதியை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது, மொழி பிரச்சனையை கொண்டு வர்றது, அடுத்தது இப்போ பிரதிநிதித்துவமே மாத்துறது. இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணி பிரதிநிதித்துவம் இருந்தாதானே நீங்க பேசவே வருவீங்க. நீங்க நிதியை எல்லாம் இருக்குது, நடக்குது, போகும் அப்படின்னு சொல்றீங்க. ரூல்ஸ் அடிப்படையில சொல்றீங்களா சஃபி சார்? நடக்கும், இருக்குது எல்லாம் சொல்றீங்க, ரூல்ஸ் அடிப்படையில சொல்றீங்களா? என்ன ரூல்ஸ்? யார் சார் ரூல்ஸ் ஃப்ரேம்? என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஹிந்தி திணிக்கப்படுதுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு?
சார் திணிக்கப்படுகிறது இல்ல, இது மறைமுக திணிப்பு. ஹிந்தி எனும் முகமூடியை வைத்துக் கொண்டு சான்ஸ்கிரிட், மற்ற மொழிகள் முகமூடியை வைத்துக் கொண்டு ஹிந்தி, இவ்வளவுதான் விஷயம். எங்க பயன்படுத்தி இருக்காங்க சார் ஹிந்தி திணிப்புங்கறத? எங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு கேக்குறேன். ஹிந்தி திணிப்பு நம்ம பயன்படுத்த மாட்டாங்க சார், அது நம்ம சொல்லக்கூடிய சொல்லாடல். அவங்க வழக்கமா கொண்டு வருவதே திணிப்பு. அங்க இப்பதான் யார் அரசியல் படுத்துறது? யார் அரசியல் படுத்துறது? வழக்கமான விஷயம் அது. ஆனா அது வந்து நமக்கான திணிப்பு. யார அதுதான் வேண்டாங்கறோம். மூன்றாவது மொழி ஹிந்தி இல்லன்னா அண்ணாமலையோ எல்முருகனோ மத்திய அமைச்சர்களோ இந்தி கற்றுக்கொள்வதன் பயன்கள் என்ன அப்படின்னு கடந்த 10 நாட்களா பட்டியல் போட வேண்டிய அவசியம் என்ன? மூன்றாவது மொழி ஹிந்தி இல்லைல, அப்ப இந்தி படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு மத்திய அமைச்சர்கள் பூரா பட்டியல் போடுவதன் அவசியம் என்ன? பானிபூரி நீங்க ஹிந்தி சொல்றதுனால தானே அவங்க அதை பேசுறாங்க. அவங்க ஏன் ஹிந்தி தபால் நிலையங்கள்ல நீங்க அழிக்கிறீங்க, ரயில் நிலையங்களை அழிக்கிறீங்க, அதனால அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. மும்மொழி கொள்கை முதன்முதலாக அமல்படுத்தப்படுவது எங்க அமல்படுத்தப்படுது? கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள்லயும் ஒன்றிய அரசாங்கத்தின் பாடத்திட்டமாகிய NCERT-ஐ பின்பற்றி CBSE நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லையும் மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழியாக கற்பதற்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் எத்தனை மொழிகள் ஆஃபர்டு? நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிராஜுவேட், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து செகண்ட் இயர்ல இருந்து ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனல்னா முடிச்சிரேன் சார், 3 சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. 3 சப்ஜெக்ட்ல 2க்கு தான் வாத்தியார் இருந்தாங்க, 1ல தான் அதிக பேர் சேர்றாங்கன்னா யார் இதுல சேரணும்? அப்ப இதுக்கு பேர் நம்ம சஃபிட்ட வந்துறேன். பாஜக மாநில உரிமைகளை இந்த மாதிரி படிக்குது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க திமுக? அதுக்கு முன்னாடி பாடம் நடத்தும் திமுக. என்ன பண்ணும்? திமுக வந்து என்ன பாடம் நடத்தும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லிட்டார்ல சார், வெரி சிம்பிள். அமித்ஷா அவர்கள் ப்ரோரேட்டா பிரகாரம் நாங்க பண்ணுவோம், ஆனா தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையாது சொன்னவர், இந்தி பெல்ட்ல உள்ள இதுக்கு சீட்டு கூடாதுன்னு சொல்ல இது இருக்கு, அங்க கூடாது, இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றதுக்கான இது இருக்கா? இல்ல இல்லையா? அங்கேயே அவங்க ரெட்டை வச்சு தெரியுதுல. திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சார். இன்றல்ல, அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திமுக துவங்கப்பட்டதன் விஷயமே இதுதான். ரொம்ப ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றேன். நாகராஜன் பேசும்போது தமிழ்நாட்டில் வந்து இத்தனை பள்ளிகள் வந்து மும்மொழி கொள்கைகள் இருக்கு, இருமொழி கொள்கைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரடா விட்டாரு. அவர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேணா அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்க்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல 71% பிள்ளைகள் அரசு பள்ளிகள்ல படிச்சுட்டு இருக்கு, 28% பிள்ளைகள் தான் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்றது வந்து அங்க மட்டும் ஹிந்தி கத்துறீங்க பிரைவேட் ஸ்கூல்ல, அதுவும் கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல CBSE ஃபாலோ பண்ற ஸ்கூல்ஸ் மட்டும்தான் ஹிந்தி இருக்கும், மெட்ரிக் ஃபாலோ பண்ற ஸ்கூல்ஸ் ஹிந்தி இருக்காது. இதையும் தெரியாம அது 28%. இதுல எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டா அவரால் முடிஞ்சா பேச சொல்லுங்க, இல்ல இந்த மாதிரி பொது வழியில போய் சொல்ல வேண்டாம்.